வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்னொரு அழகான ஒரு தகவல், ஒரு பதிவை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆர் யூ ரெடி? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பையன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கடுன்னு முகத்தை வச்சுட்டு, நானும் அங்கே இருக்கேன், இன்னும் சில ரிலேட்டிவ்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அந்த பையன்கிட்ட இவர் புத்திமதி சொல்கிறார். இதை இப்படி பண்ணியிருக்கலாமா? சொல்லுடா, பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்கூடாதுன்னு தெரியுதில்ல, ஏன் பண்ண? என்ன பண்ணியிருக்கணும் அது சொல்லு. கத்துன்னு கத்துறார். அந்த பையன் தலையை தொங்க போட்டுருக்கான். எல்லாரையும் பார்க்குறான். அப்படியே யார் யார் நம்மளை எப்படி எப்படி பார்க்குறாங்க, கேவலமாக சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் அப்படிங்கிறாங்க. அவனை பார்த்து இப்படி போய் பண்ணுவான் அவன். அந்த அந்த பையனுக்கு அந்த சஜஷனை, அந்த ஆலோசனையை, அந்த புத்திமதியை எடுக்கக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்கவில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவருக்கு என்ன தெரியுமோ, இவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ, அந்த பிரச்சனையை இப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு இவருடைய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். அது அந்த பையனுக்கு ஒத்து வருமா தெரியாது. அப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன். சார், நீங்கள் தான் சைக்காலஜி அது இதுன்னு பேசுகிறீங்களே, கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த மரமண்டையில் ஏறுறதான்னு பார்ப்போம் அப்படின்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன், அங்கே ஒரு ஸ்க்ரூ லேசாக கழண்டு இருந்தது. எலக்ட்ரிக் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே அந்த ஸ்க்ரூ லேசாக கழண்டு அந்த கவர் வந்து லேசாக அப்படி வெளியே வந்துருக்கு. சார், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டாங்க. அவர் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வந்தார். நான் உடனே அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து அதில் நுழைக்க பார்த்தேன். அது வந்து ஸ்டார் ஸ்க்ரூவாக இருந்தது. நான் அதை பார்த்துட்டு உடனே அதை கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் சார், என்னால் முடியல அப்படின்னு. அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தா அது டைட் பண்ண முடியல. சார், அது செட் ஆகலை, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை இப்போ பண்ணுங்க, என்ன அப்புறம் பார்த்துக்கிறது? ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா இன்னும் இப்போன்றீங்களா? இப்போ பண்ணுங்க சார். சார், அதுக்கு உள்ள டூல் இருக்குது சார், அது வந்து ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வேணும் சார். என்னது என்ன வேணும்னு கேட்டிங்க? ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் சார். அது பார்த்தீங்களா? போய் பாருங்கள். நடுவில் 2 இப்படி இதுவாக இருக்கா, ஓட்டையாக இருக்கா. அந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே அதே மாதிரி இருக்கணும். அப்போ உள்ளே விட்டு திருக்க முடியும். இந்த சிங்கிள் எண்டு உள்ள ஸ்க்ரூ டிரைவரை நீங்கள் என்ன சைஸில் போடுறோம், இது கொஞ்சம் சைஸும் ஓவர் சைஸாக இருக்குது. ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரும் இல்லை. எப்படி சார் அதை திறக்க முடியும்? உட்காருங்க அப்படின்னு. அந்த பையனும் இருந்தான், எல்லோரும் இருந்தாங்க. நான் சொன்னேன், யூ மஸ்ட் நீட் a right size, a right design screwdriver to unscrew. எஸ், ஆமாம், அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் அப்படி தானா? ஸ்பேனரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் ரிப்பேர் ஒர்க் ஷாப்பில் எப்படி இருக்கும்னா, ஒரு போர்டு இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், நம்பர்லாம் போட்டிருப்பான், 1 2 3 4 5, டிஃப்ரெண்ட் சைஸ். ஏன்? டிஃப்ரெண்ட் நட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரூ டிரைவர் போகும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனையை, அந்த பையனுடைய டிசைன் என்ன, ப்ரிப்பேர்ட்னஸ் என்ன, இந்த ஆலோசனை அவன் மனசில் ஏறுமா ஏறாதா ஒன்றுமே தெரியல, நீங்கள் திணிக்கிறீங்க, யூ ஃபெயில். இதே தான். ராங் டூல் என்றைக்குமே உதவாது. ராங் அட்வைஸ், ராங் சஜஷன் உதவாது. கவுன்சிலிங் என்பது கவுன்சிலியோடைய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் அவனுடைய ஏஜ், அவனுடைய பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் தான் சஜஷன் சொல்ல முடியும். ரைட் டூல் ஆல்வேஸ் சக்சீட்ஸ், ராங் டூல் ஃபெயில்ஸ். இதை முதல்ல புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு நான் சொன்னேன், தம்பி, என்ன ப்ராப்ளம் பார்த்தியா? இதுதான் சார் ப்ராப்ளம். ஏன் நடந்ததுன்னு பார்த்தியா? இதுதான் சார் ப்ராப்ளம். புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிற? இது மாதிரி பண்ணால் சரியாயிடும் சார். வெரி குட், சூப்பர், பண்ணு. அந்த பையன்கிட்ட எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, என்ன பண்ண, அசிங்கம், ஓ தெரியலையா அவனுக்கு,
தின்ன தெரியுறதா இப்படிலாம் கேட்டோம்னா நடக்காது. யூ காட் த பாயிண்ட். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.